Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபிசுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது முருங்கைக்கீரை பொரிச்ச கூட்டு. இது ரொம்ப உடலுக்கு நல்லது. அதாவது ஆரோக்கியமா நம்ம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரையில நம்ம நிறைய வெரைட்டி செய்யலாம். அதாவது பொரிச்ச கூட்டு அப்படிங்கிறதுனா தேங்காய், சீரகம், மிளகு இதை நம்ம கொஞ்சமாக அரைச்சி ஆட் பண்ணணும். அப்போ என்ன டேஸ்ட் ரொம்ப நல்லது. அதாவது என்னென்னா மிளகு சீரகம் செய்கிறப்போ உடலுக்கு ரொம்ப நல்லது. சீரகம் ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு, மிளகு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதாவது சளி பிடிச்சதுனாலோ அந்த கபமெல்லாம் இருந்துச்சுன்னா நீக்கக்கூடிய தன்மை மிளகுக்கு இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாகவும் நம்ம செய்யலாம். இதை என்னென்னா ரத்த சோகை இருக்கிறவங்க அதிகமாக நம்ம வாரத்துக்கு 2 முறையாவது நம்ம எடுத்துட்டால் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி, கைகால் வலி எல்லாம் இல்லாமல் நம்மளே பாதுகாத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம துவரம் பருப்பு எடுத்து நல்லா மலர வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்று நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி என்னென்னா முருங்கைக்கீரையை நம்ம இலை பெருசாக இருக்குங்கிறதுனால நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம். சீரகம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரே ஒரு வரமிளகா நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கலாம். மண் பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நல்லா காயிட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு சிட்டிகை மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சீரகம் ஒரு சிட்டிகை. நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் டேஸ்ட் கிடைக்கும், அதனால நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட 2 வரமிளகாய். இது நல்லா அப்படியே பரட்டிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி மூட்டுகளுக்கு ரொம்ப நல்லது. ரத்த சோகை இருந்துச்சுன்னா இதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். அதாவது வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை எடுத்துக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் வேணுனாலும் பெரிய வெங்காயம் நீ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வச்சுருக்கோம், ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கீரை நல்லா வேகணும். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு நம்ம கொஞ்சமாக சாம்பார் தூள் ஆட் பண்ணிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பார் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் பேஸ்ட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறோம். அதாவது தேங்காய், மிளகு, சீரகம், ஒரே ஒரு வரமிளகாய். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீரை பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சாதத்து கூட சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னென்னா கருப்பு கவுனி அரிசி கூட சாப்பிட்றப்போ இன்னும் நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது தேங்காய் போடுறதுனால ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது லைட்டாக அந்த கொதி வர டைமுக்கு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முருங்கைக்கீரை பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை பொரிச்ச கூட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபிசுதா கோவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.